Hi, this is Gomati, a saree drapist. இன்னைக்கு draping tutorialல ரெண்டு saree யூஸ் பண்ணி ஒரு different style of drape தான் பார்க்க போறோம். Trust me, இந்த style ரொம்பவே easy. Let's start draping. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ சாரியை நான் ஸ்கர்ட்டாக ட்ரேப் பண்ண போகிறேன். ஸ்கர்ட்க்கு இந்த எல்லோ ரொம்பவே அழகாக இருக்கும், அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணி டக்குன்னு பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக டக்குன்னு பண்ணாமல் கொஞ்சம் சைட் வேர்ட்ஸாக இதை வந்து டக்குன்னு பண்ணணும். ஸோ நான் இவ்வளோ பெருசாக ப்ராடாக நான் இதை வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் இது வந்து ஓப்பன் ஆகாது. நம்ம குட்டியாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணோன்னா இது வந்து ஓப்பன் ஆகிடும் கீழே. ஸோ அதனால் நான் வந்து ப்ராடாக நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ நான் ப்ராடாக ஃபோல்ட் பண்ணுறேன், இங்கே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். ரொம்பவும் சைடாக இல்லாமல் கொஞ்சம் பேக்கில் கவர் ஆகுற மாதிரி நான் வந்து டக்குன்னு பண்ணுறேன். ஸோ டக்குன்னு பண்ணும் போது ரொம்ப நீட்டாக இருக்கணும். நீட்டாக ஃப்ளாட்டாக இந்த மாதிரி டக்குன்னு பண்ணணும். ஈக்குவல் ஸ்பேஸில் நான் டக்குன்னு பண்ண போகிறேன். ஸோ நான் இப்போ 2 ப்ளீட்ஸ் எடுத்து நான் டக்குன்னு பண்ணிட்டேன். ஸோ எடுக்கும் போது இந்த மாதிரி ப்ராடாக எடுக்கணும். எடுத்துட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோப் ஆகணும். ஸோ நான் டக்குன்னு பண்ணும் போது ரொம்ப ஸ்பேஸ் விடாமல் நான் வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிட்ட கிட்ட இருக்கும் போது இன்னுமே அழகாக இருக்கும் அதோட ஸ்கர்ட்டோட ஃபினிஷிங். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்தோன்னா அது கண்டிப்பாக வந்து கீழே எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ இது நீங்கள் வந்து எவ்வளோ மூவ் பண்ணாலும் இது ஓப்பன் ஆகாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ளீட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதனால் அதுதான் அழகாக இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக எடுக்காமல் இந்த மாதிரி ப்ராடாக எடுக்கணும். ஸோ இதை நீங்கள் ட்ரேப் பண்ண ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஜஸ்ட் ஒரு 5 minutes இருந்தாலே இந்த ஸ்கர்ட் ஃபார்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்தோன்னா முன்னாடி வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ பேக்கில் நம்மளுக்கு ரொம்ப நிறைய ப்ளீட்ஸ் வந்து தேவைப்படாது. பிகாஸ் நம்ம 2 saree யூஸ் பண்ணுறதுனால பேக்கில் நிறைய வேண்டாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நிறைய ப்ளீட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக நம்ம ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம பண்ணோன்னா உண்மையாகவே அது ஸ்கர்ட் மாதிரியே தான், ரியலி ஸ்கர்ட் மாதிரியே தான் இருக்குது எனக்கு பார்க்க. ஸோ அப்கமிங் பிரைட்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ட்ரேப் பண்ணணும், இல்லை ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ நான் 2 saree சூஸ் பண்ணியிருக்கிறதுல நான் கான்ட்ராஸ்ட்டாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சேம் கலராகவும் சூஸ் பண்ணலாம், இல்லை டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கலர்ஸுமே சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேப் பண்ணிங்கன்னா really it will be very beautiful. சைட் வரைக்கும் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக நம்மளுக்கு பல்லு பார்ட் மட்டும்தான் ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஃபினிஷிங் பண்ணணும். ஸோ நான் இதை டபுள் ஃபோல்டாக பண்ணி இங்கே டக்குன்னு பண்ணிடுறேன் நீட்டாக. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ப்ளீட்ஸ் கேதரிங்லாம் தேவைப்படாது. பிகாஸ் நம்ம செகண்ட் saree யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ நான் இதை வந்து டக்குன்னு பண்ணுறேன். ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து நீட்டாக டக்குன்னு பண்ணணும். ஸோ பல்ஜியாக இருந்துச்சுன்னா பார்க்க வந்து நல்லா இருக்காது. நீங்கள் கேன் கூட மைல்டாக யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து இந்த ட்ரேப்பை பண்ணலாம். ஸ்கர்ட் ஃபார்மேஷன் இன்னுமே நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு ஓல்ட் saree யூஸ் பண்ணி இந்த ஸ்கர்ட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ செகண்ட் saree யூஸ் பண்ணி நம்ம மேலே ட்ரேப் பண்ணலாம். ஸோ நான் செகண்ட் saree இதுதான் சூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம வந்து மேலே ட்ரேப் பண்ண போகிறோம். ஸோ கம்மி மீட்டர்ஸாக இருந்துச்சுன்னா அது ஆஃப் saree மாதிரி ட்ரேப் பண்ணலாம். பட் இது வந்து ஒரு ஓல்ட் saree. ஸோ இது வந்து 6 yard saree. ஸோ இதை வந்து நம்ம மேலே ட்ரேப் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நான் பின்னாடி தான் டக்குன்னு பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் ஓல்ட் சாரியை கட் பண்ண வேணாம்னு நினைப்போம், அதனால தான் நம்ம வந்து பின்னாடி டக்குன்னு பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பல்லு பார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நம்ம நார்மலாக ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாகாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ளீட்ஸ் வந்துடும். ஸோ நான் பல்லு ப்ளீட்ஸ் எடுத்து இங்கே பின் செக்யூர் பண்ணியிருக்கேன் இவங்களோட ஹைட்க்கு மெஷர் பண்ணி. டர்ன் பண்ணுங்க. ஸோ நான் இவ்வளோ தூரத்துக்கு இவங்களோட பல்லு வந்து லென்த் விட்டுட்டு இங்கே நான் வந்து பின் செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட் எடுத்துட்டு நான் இங்கே வந்து பின் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ செஸ்ட் ப்ளீட்ஸை நான் ப்ராப்பராக அலைன் பண்ணுறேன். அலைன் பண்ணிவிட்டு ஸோ இவங்களோட பஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும், கவர் ஆகுற மாதிரி. ஸோ
நான் செஸ்ட் ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்திருக்கேன். கொண்டு வந்துட்டு இப்போ இவ்வளோ ஃபேப்ரிக்ஸ் இருக்குது. ஸோ நான் இவ்வளோ ஃபேப்ரிக்ஸையும் நான் வந்து ப்ளீட்ஸ் எடுத்து டக்குன்னு பண்ணணும் நீட்டாக. ஸோ அதுக்காக இங்கே டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக இங்கே ஜஸ்ட் கொஞ்சம் ஃபேப்ரிக்கை நான் லெஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் இங்கே வந்து பின் போடுறேன். ஸோ இதையுமே நம்ம ப்ராப்பராக நம்ம இந்த மாதிரி அலைன் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ அப் ஆகணும். ஸோ அன்டில் தென் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணி எடுக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ அப் ஆகிற வரைக்கும் நான் மூவ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை வந்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அதே போல் ப்ராட் ப்ளீட்ஸ் எடுத்து ப்ளீட்ஸ் வந்து செக்யூர் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ப்ராட் ப்ளீட்ஸ் எடுத்துட்டு நான் இது ஃபினிஷ் பண்ணும் போது நான் வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி இதை நான் வந்து டக்குன்னு பண்ண போகிறேன். ப்ளீட்ஸ் எடுத்துட்டு இங்கே நீட்டாக அலைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் டக்குன்னு பண்ணுறேன். பின்னாடி பார்க்கும்போது இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் அழகாக தெரியணும். இது எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 2 saree யூஸ் பண்ணி உங்களுக்கு இந்த ட்ரேப் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் saree இந்த ஸ்கர்ட் ஃபார்மேஷன் ஆகவும், செகண்ட் saree மேலே ட்ரேப் பண்ணியும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரேப்பை. ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாம் பின்னாடி நம்ம செக்யூர் பண்ணிவிட்டு இந்த பல்லுவையும் நீங்கள் வந்து குட்டி குட்டி கேப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த ஓல்ட் ட்ரேப்புமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ எல்லா சைடுமே உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து தெரியும். ஸோ இதுதான் வந்து 2 saree யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரேப். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பேசிக் திங்ஸ் டு ட்ரேப் அ saree அண்ட் குட்டி குட்டி டெக்னிக்ஸ் தெரிஞ்சாலே the drape will be very easy and you'll enjoy the drape. Thank you.